ஒரு சின்ன பெண் குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. ரோட்டில் போட்டு போயிட்டாங்க. அனாதை குழந்தை யார் பெற்றெடுத்தாங்கன்னு தெரியாது. அதை எடுத்துக்கொண்டு வந்து அனாதை பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிற ஒரு ஆர்ஃபனேஜ், அனாதை இல்லம், அந்த ஃபாதர் கையில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஃபாதர், இந்த குழந்தை அனாதையாக கிடந்துச்சு, தாய் தப்பா யாருன்னே தெரியல. அவங்க அதை வாங்கி அதை வளர்த்தார்கள். அது மாதிரி நிறைய குழந்தைகள் அவங்க ஆர்ஃபனேஜில் இருக்குது. அங்கே தான் அங்கே இருக்கிற ஃபாதர் சிஸ்டர்ஸ் அவங்க தான் தாய் தப்பனா கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. இந்த குழந்தை வளர்ந்தது. சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப தெரியல. வாலிப வயது வந்தது. ஸ்கூலில் படிக்கிற சமயத்தில் பிள்ளைகளை விடுவதற்கு அப்பா அம்மா வருவாங்க. பேரண்ட்ஸ் டே நடந்தால் தாய் தாப்பன் வருவாங்க. அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா கூட வரும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏக்கம். அப்போ என்னையும் ஒரு தாய் பெற்றெடுத்திருப்பாங்கல்ல, எங்கள் அம்மா யாரு, எங்கள் அப்பா யாரு, எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு நான் நடப்பேனே, இந்த மாதிரி எங்கள் அப்பா கிட்ட பேசுவேனே, அம்மா கிட்ட பேசுவேனே, எனக்கு யாரும் இல்லையே, ஒரு வருத்தம். இப்போ அந்த வருத்தத்தோட உள்ள காயப்பட்ட உள்ளத்தோட காலேஜ் படிக்கிற வயசு வந்துட்டு காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க. ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப ஏக்கம். என்னை பெற்றெடுத்த தாய் தாப்பன் இருக்கணும்ல. ஃபாதர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுதாள். எங்கள் அப்பா யாரு, எங்கள் அம்மா யாரு, எனக்கு பார்க்கணும். எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறாங்க, வந்து பார்க்குறாங்க. எங்கள் அப்பா யாரு, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? ஃபாதருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அழுது கொண்டு நிற்கிறாள். உங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது, அனாதையாய் கையில் வந்த குழந்தை. ஃபாதர் சொன்னார், இயேசுகிட்ட போய் கேளு. எங்கள் அப்பா யார், அம்மா யாருன்னு இயேசுகிட்ட போய் கேளு, அவருக்கு தான் தெரியும். உடனே சேப்பலுக்கு ஓடினாள். அந்த கேம்பஸில் ஒரு சேப்பல் இருந்தது. அங்கே போய் முழங்கால் படிக்கிட்டாள். கண்ணீர் விட்டு அழுதாள். இயேசுவே, எங்கள் அப்பா வேணும், அம்மா வேணும். எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்குது, அன்பா வச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பா யாரு, எங்கள் அம்மா யாரு, எனக்கு வேணும். சிறு பிள்ளை போல அழுதாள். வெகு நேரம் அழுதாள். அழுது அழுது கண்களின் கண்ணீர். வெகு நேரம் முழங்காலில் கிடந்து அழுது கொண்டிருந்தாள். வெள்ளம் இருக்க வரைக்கும் அழுதாள். அப்படி அமைதியாக இருக்கும்போது இயேசு அவளோடு பேச ஆரம்பித்தார். மகளே என்று கூப்பிட்டார். ஆண்டவர் தன்னோடு பேசுகிறதை அவளால் உணர முடிந்தது. இயேசு வந்து நின்றார். ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா பார்க்கணுமா, அம்மா பார்க்கணுமா? ஆமாண்டவரே, நான் தான் உனக்கு தாயும் தகப்பனும். ஐ ஆம் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். நான் தான் உனக்கு, நான் உனக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறேன். இயேசு பேசினார். இயேசு அவளோடு பேசினார்.